ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/6/2024 புரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி திதி. இன்று சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் குரு புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சந்திரனின் சஞ்சாரத்தாலும் செவ்வாய் இணைந்திருப்பதால் சந்திரமங்கள யோகம் உண்டு. மனோபலம் அதிகமாகும். தடுமாற்றங்கள் குறையும். தைரியமாக செயல்படுவீர்கள். எவரையும் எதிர்த்து நின்று பேசுவீர்கள். அரசியலில் அதிகாரம் ஓங்கும். அரசியலில் வெற்றி கொடி கட்டுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். தண்டனையிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வாக்கு அதிகமாகும். வரவு கூடும். உடல் பலம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் சந்திரனின் பார்வை, செவ்வாயின் பார்வை. தாய் வழி ஆதாயம், தனவரவு, சொத்து வரவு உண்டாகும். தாயார் உடல்நிலையில் அக்கறை தேவை. சனியின் பார்வை உள்ளதால் எதையும் முன்னின்று செய்து பாராட்டை பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மதிப்பு கூடும். மன அமைதி, மனமகிழ்ச்சி உண்டாகும். பிரயாணங்கள் வெற்றியாகும். அசதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்ல வேண்டி வரும். நண்பர்களுடன் இனிய பயணத்தால் விரைய செலவுகள் வந்து சேரும். நண்பர்கள் உங்களிடம் அதிகமாக பணத்தை செலவு செய்ய வைப்பார்கள். சிலர் உங்களது ஏமாளித்தனத்தை பயன்படுத்துவார்கள். அலுவலக பணிகள் சற்று சாதகமாக இருக்கும். அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். வியாபார லாபம் மிதமாக இருக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகன லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை தருகிறார். இதுவரை நீங்கள் அடங்கி போயிருப்பீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அதுபோல பொறுமையை இழந்து தைரியமாக இருப்பீர்கள். எதிர்த்தவர்களை எதிர்க்கும் மனோபலம் வந்துவிடும். பயந்து பயந்து இருந்த உங்களுக்கு தைரியமாக இதை செய்தே தீர வேண்டும் என்று வைராக்கியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்காக போராடி வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பு செய்து வந்து சேரும். கட்டுமான பணிகள் சிறக்கும். வேலை வாய்ப்பு உருவாகும். கடகராசி என்பர்களே, உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் இணைந்த சுக்கிரன், சூரியன், குரு, புதன் சேர்க்கையால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தொழில்ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் சந்திரன் இணைந்து யோகத்தை தருகிறார். உங்களது ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்திருப்பது, அதுவும் 10ஆம் இடமாகிய தொழில்ஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பாகும். தொழிலில் அமோக வெற்றியும் அமோக லாபமும் உண்டாகும். வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவீர்கள். கடல் கடந்து திரவியம் தேடு என்பார்கள். நீங்கள் கடல் கடந்து வியாபார லாபத்தை காண்பீர்கள். திடீர் வேலை வாய்ப்புகள், கான்ட்ராக்ட் வேலை, கமிஷன் வியாபாரம் போன்றவற்றில் அமோக லாபம் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். சிம்மராசி அன்பர்களே, ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். பட்ட துன்பங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். மனதால் ஏற்பட்ட வலிகள் மாறிவிடும். வீட்டு பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் கவலைப்பட வேண்டி இருக்காது. ஆரோக்கிய பிரச்சனை தீரும். தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த செய்தியும் எதிர்பாராத செய்தியும் வந்து சேரும். குடும்ப சொத்து தர்க்கம் உண்டாகும். விரைய செலவுகள் சற்று கூடும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் வழி உதவிகள் கிட்டும். தனலாபம், வியாபார லாபம் உண்டு. கன்னிராசி என்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் உள்ளது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபமும் ஆதாயமும் வந்து சேரும். ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும். அரசியல் ஆதாயம் உண்டு. பணம் விஷயமாக சற்று தொல்லைகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சற்று தாமதமாகும். பணம் சம்பந்தமாக சற்று கவனமாக இருக்கவும். ஆசிரியர்களுக்கு மேலதிகாரிகளால் சற்று மன உளைச்சல் வரும். கோபத்தை குறைத்து கொள்வது சற்று நன்மை செய்யும். தனலாபம் உண்டாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் அலைச்சல்கள் உண்டாகும். குடும்பத்தில் பெண்களால் சற்று கலகம் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சூரியன், குரு, புதனுடன் இணைந்து நல்ல பலன்களை தருகிறார். 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவால் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலற்றும். மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். பிள்ளைகளால் தனவரவு உண்டு. மூத்த பிள்ளையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். மனமகிழ்ச்சியும் கிட்டும். உலோகப் பொருள்களால் ஆதாயம், லாபம் அதிகமாகும். சொந்த வீடு அமையும் யோகம் உண்டாகும். வீடு கட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சுலபமாக வீட்டு கட்டுமான பணிகள் நடக்கும். புதுமனை வாங்கும் யோகம் உண்டு. வாகன யோகம் வந்து சேரும். நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வியாபாரம் செழிப்பாகும். தனவரவும் அதிகமாகும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதியும் 9 குடையவரும் ஒன்றாக இணைந்து நல்ல பலன்களை அளிக்கப் போகிறார். காவல்துறையில் வேலைவாய்ப்பு, உயர் பதவிகள் கிட்டும். நினைத்த வேலையில் அமர்வீர்கள். 6ஆம் இடத்தில் அமைந்திருப்பது சிறப்பான யோகமாகும். புதிய வேலை வாய்ப்பு கிட்டும். வெளிநாட்டில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். மன வருத்தங்கள் மாறிவிடும். கல்வி உதவி தொகை கிட்டும். அரசு வேலை வாய்ப்பு வரும். அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவி கிட்டும். 7ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையால் வசதியான இடத்தில் திருமணம் நடக்கும். மணமகன் என்றால் பெண் வீட்டாரால் சகலவிதமான வசதி வாய்ப்புகள் கிட்டும். மணமகள் என்றால் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை செய்யும். அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு மருத்துவ செலவு வரும். 5ஆம் இடத்தில் 5க்குரியவர் ஆட்சி பலத்துடன் சந்திரனுடன் இணைந்து இருப்பதால் பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். அரசியலில் செல்வாக்கு உயரும். மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் கிடைக்கும். தடைபட்ட காரியம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையால் நினைத்தது நிறைவேறும். சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் நடக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபார லாபம், தனலாபம், தொழில் லாபம், தொழில் வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களை, செல்வாக்கு அதிகமாகும். வெளிவட்டார பழக்கத்தால் மதிப்பு மரியாதை கூடும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணம் செய்வீர்கள். அதனால் வெற்றியும் லாபமும் உண்டாகும். காத்திருந்த செய்தியுடன் தனவரமும் வந்து சேரும். குடும்பத்துடன் பயணங்கள் உண்டாகும். வாகன லாபமும் உண்டு. விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அரசு ஆதாயம் கிட்டும். அரசு பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வந்து சேரும். ஆன்மீக பணிகள் சிறக்கும். சமூக பணிகளால் அந்தஸ்தும் பாராட்டும் கிடைக்கும். தனவரவு, தனலாபம் உண்டு. கும்பராசி அன்பர்களை, பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். திடீர் பயணத்தால் சற்று மன வருத்தம் உண்டாகும். குழந்தைகளால் சற்று கலகம் குடும்பத்தில் உண்டாகும். தந்தை வழி சொத்து வரும் யோகம் உண்டு. கட்டடப் பணிகள், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஆதாயம் கிடைக்கும். போட்டி மனப்பான்மை குறையும். மறைமுக எதிரி தொல்லை விலகும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு தீர்வு கிடைக்கும். தனவரவு, தனலாபம், தொழில் லாபம் இரட்டிப்பாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். மீனராசி அன்பர்களே, பயணங்களால் வெற்றி உண்டு. பயணங்களால் அலட்சியிலும் மன வருத்தமும் சற்று நேரிடக்கூடும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக பணிகள் சிறப்பாக நடக்கும். சமூக பணிகளால் சமூக சேவையில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். கடன் தொல்லை சற்று சிரமம் அளிக்கும். எனினும் எதிர்பார்த்த உதவி கிட்டும். அலுவலக பணிகள் சுலபமாகும். மனை வீடு வாங்கும் யோசனை உருவாகும். தொழில் வெற்றி பெறும். குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நன்மைகள் செய்யும். பூமி லாபம் உண்டு. விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால், மருத்துவத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களது கனவுகள் பலிக்கும் நாளாக அமையும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.